வெல்கம் டு நியூ டிஎன்பிஎஸ்சி. ஸோ ஆல்ரெடி நம்ம தமிழ் டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தோம், மெய் வருத்த கூலி தரும். ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தனால ஜிகே டெஸ்ட் பேட்சை வந்து நான் போட்டிருக்கேன், ஷெடியூலாக போட்டிருக்கேன். நீங்கள் டெஸ்ட் பேட்சில் சேரலைனா கூட ஸோ தனியாக படிக்கிறவங்க இந்த ஷெடியூலை யூஸ் பண்ணி ஐடியாவே இல்லாதவங்க போய்க்கலாம். ஓகேங்களா, இந்த டெஸ்ட் பேட்ச் ஃபஸ்ட்டு யாருக்காகன்னு சொல்லிடுறேன். ஸோ இது கண்டிப்பாக யாருக்காகனா கிராமப்புறத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும், ஸோ வறுமையில் இருக்கவங்களுக்கும், எந்த ஒரு ஆதரவும் இல்லாதவங்களுக்கும், ஓகேங்களா, மாற்றுத்திறனாளிகளுக்கும், ஓகேங்களா, ஸோ அவங்களுக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ உங்களால் முடிஞ்சால் ஒரு நல்ல டெஸ்ட் வச்சு நீங்கள் கட்டாயம் நேரில் போய் டெஸ்ட் எழுத மாதிரி வச்சுங்க. ஸோ அதுதான் சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ என்னோட டெஸ்ட் பேட்சில் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியாது. ஏதோ முடிஞ்சதை ட்ரை பண்ண போகிறோம், அவ்வளோதான். நான் மட்டும் இல்லை, இது நம்ம எல்லோரும் சேர்ந்து இதை ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எல்லோரும் கூட்டு சேர்ந்து உழைக்கிற மாதிரி தான் இந்த டெஸ்ட் பேட்ச் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து அமௌண்ட்டுக்காக இது இல்லை, இது அமௌண்ட்டும் கிடையாது. ஸோ இதோட அமௌண்ட் வந்து 19 rupees ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸுக்காக அட்மின் போட்டிருக்காரு. ஏன்னா கொஸ்டின் எடுக்கணும். ஸோ நீங்கள் நான் இனிஷியலாகவே உங்களுக்கு காட்டிடுறேன். ஓகேண்ணா, ஸோ ஷெடியூலில் ஃபஸ்ட்டு பார்க்க வேணாம், லாஸ்ட்டில் பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா 18 டெஸ்ட்டில் எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு ஒரு 6 டெஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபுல் டெஸ்ட்டாக போடுறோம். ஸோ அப்படி போடும்போது ஓகேண்ணா, புவியியல் வந்து 300 கொஸ்டின். ஏன்னா புவியியல் வந்து வெறும் 5 கேள்வியில் தான் இடம்பெற போகுது. ஸோ வந்து அது 300 கொஸ்டின்ஸ் வைக்கிறேன். யூனிட் 6 வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் 6 வந்து நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கட்டாயம் 20 கேள்வின்றனால அங்கே வந்து 500 கேள்விகள் வைக்கப்படும். ஸோ யூனிட் 5 வந்து 500 கேள்விகள். யூனிட் 4 அதாவது பாலிட்டி 500 கேள்விகள். ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் வந்து 400 கேள்வி. ஹிஸ்ட்ரியில் ஒரு 200, ஐஎன்எம்ல 200 வைக்கலாம். நடப்பு நிகழ்வுகள் வந்து ஒரு 300 கேள்விகள். இதெல்லாமே வந்து கடைசி நாட்களில், ஓகேங்களா, அதாவது எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவிஷனுக்கு இது கட்டாயம் யூஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ஸோ இது இல்லாமல் பின்னாடி வந்து 2 ஃபுல் டெஸ்ட் வச்சுருக்கோம். ஓகேங்களா, ஸோ இது இல்லாமல் என்னால் எவ்வளோ கொஸ்டின்ஸ் எடுக்க முடியுமோ அது எல்லாமே போட்டுவிடுவோம். ஓகேங்களா, ஸோ டெஸ்ட் வந்து கம்மி தான், 20 டெஸ்ட்டு தான். சரிங்களா, 20 அதாவது 18 தான், 19 டெஸ்ட்டு தான் மெயினாக வரும். மீதி எல்லாம் வந்து ஃபுல் டெஸ்ட்டாக வந்துடும். ஓகேங்களா, ஸோ டெஸ்ட்டு ஷெடியூலை வந்து தாராளமாக பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இந்த ஷெடியூல் ஏதோ உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா மட்டும் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை மட்டும் கட்டிட்டு, அதாவது இந்த QR கோடை மட்டும் தயவுசெய்து யூஸ் பண்ணிங்க. நம்பருக்கு யாரும் அனுப்ப வேணாம், நம்பர் அனுப்பினாலும் போகாது. நீங்கள் QR கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அட்மினுக்கு அனுப்புனா அட்மின் ஆட் பண்ணி விட்டுருவார். இது முழுக்க அட்மினோட இதுதான், செயல்பாடு தான். என்னால் முடிஞ்சதை நான் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ நிறைய பேர் என்னை தப்பாக நினச்சாலும் பட் நான் டெஸ்ட்டு காசுக்காக டெஸ்ட் பேட்ச் போடலை. அது என்னை சார்ந்தவர்களுக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ இது வந்து அட்மினோட டெஸ்ட் பேட்ச் தான். ஓகேங்களா, நான் இதில் உழைச்சி தரேன், அவ்வளோதான். ஓகேவா, ஓகே. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஷெடியூலை பாருங்கள். ஸோ இந்த ஷெடியூலில் எப்படி சேரணுன்ற எல்லா டீட்டெயிலும் இனிஷியலே கொடுத்துட்டேன். ஓகே, ஷெடியூல் பாருங்கள். தமிழ்நாட்டின் வரலாறு, ஏன்னா யூனிட் 6 தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா யூனிட் 6 ஸ்டார்டிங்லேயே முடிச்சுட்டு யூனிட் 6, யூனிட் 5 அப்புறம் பாலிட்டி, இது மூணுத்தையும் நம்ம ஸ்டார்டிங்லேயே படிச்சுட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா பின்னாடி நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இதை ரிவிஷன் பண்ணுறதுக்கான டைம் கிடைக்கும். நான் அதே மாதிரி இந்த டெஸ்ட் பேட்சில் சயின்ஸ் ஆட் பண்ணலை. ஸோ கண்டிப்பாக, ஏன்னா எனக்கு சயின்ஸ் வந்து ரொம்ப அதிகமான சிலபஸாக இருக்குது. ஸோ அதுக்கு நேரத்தை நான் கொடுத்து என்னோட இது தனிப்பட்ட விஷயம், நான் இந்த ஷெடியூலில் நான் சயின்ஸை சேர்த்தலை. பட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு டெய்லியும் சயின்ஸ் வந்து 10th புக்கு அப்புறம் 9th புக்கு, ஓகேங்களா, இந்த பாடங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்து டெய்லியும் ஒரு பாடத்தை படிச்சிடுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக என்னென்னா யூஸ் ஆகும். புக் பேக்கும் ப்ரீவியஸ் கொஸ்டின் டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துங்க, இந்த ஷெடியூலோடய சேர்த்துடுங்க. ஓகேங்களா, நான் சயின்ஸை போடலை. ஓகேங்களா, அதுவே ஒரு ட்ராபேக் தான். அந்த டெஸ்ட் பேட்சோட ட்ராபேக், அது ஒரு முக்கியமான ட்ராபேக். ஓகேங்களா, ஸோ அதான் சொல்கிறேன், இது எல்லாருக்குமான டெஸ்ட் பேட்ச் கிடையாது. இது மோஸ்ட்லி யாருக்குன்னா இல்லாதவங்களுக்கான டெஸ்ட் பேட்ச், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா, ஸோ என்னால் ஏன்னா நான் வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ண முடியாது அந்த அளவுக்கு. ஏன்னா நான் கம்பேர் பண்ணவே முடியாது, நான் ரொம்ப லோ தான், இதுதான் உண்மை. பட் என்னால் முடிஞ்சதை பண்ணுறேன். தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள், இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சிலபஸ். ஓகேங்களா, ஸோ இது நம்ம எல்லாமே ஸ்கூல் புக்ஸ் பத்தாமல் எக்ஸ்ட்ரா ஆல்ரெடி பார்த்துருப்போம். ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா புக்ஸ், அதுதான் என்னென்னா தமிழர் நாகரிகம், பண்பாடு, தட்சிணாமூர்த்தி புக்கை பார்க்கலாம். இது இல்லாமல் கவர்மெண்ட் மெட்டீரியல் நான் அனுப்புகிறேன். ஓகேங்களா, எல்லாத்தையுமே கவர்மெண்ட் மெட்டீரியல் ப்ரீவியஸ் கொஸ்டின் அனுப்புகிறோம். ஓகேங்களா, அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா கொஸ்டின்ஸ் அமையும். அதேமாதிரி இதில் வந்து நான் 2ஆக வச்சுருக்கேன். டெஸ்ட் எப்படி வச்சுருக்கேன்னா யூனிட் 6லேருந்து இந்த டாப்பிக்கும், அதாவது தமிழ் 2 டாப்பிக்கும், அது வந்து தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகத்துலேருந்து ஒரு 3 டாப்பிக்கும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஸோ ஏன்னா ரெண்டுமே மெயினானது, இது ரெண்டுத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். ஸோ இதுக்கு வந்து தமிழர் எக்ஸ்ட்ரா தட்சிணாமூர்த்தி புக்கை யூஸ் பண்ணலாம். முடிஞ்சால் உங்களால் புக்கு முடிஞ்சால் வாங்கிக்கிங்க, இல்லைனா வந்து நான் கிளாஸ் எடுக்கிறேன். ஓகேங்களா, அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம், இல்லாதவங்க கவர்மெண்ட் மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா தமிழ்நாட்டின் வரலாறு மற்றும் பண்பாடு. ஸோ அதே தான், அதில் அடுத்த டாப்பிக்கு இது கட்டாயம் தற்கால தமிழ்நாடு வரலாறு. ஏன்னா கொஸ்டினை பார்க்கும்போது குரூப் 1 ஆகட்டும், குரூப் 4 ஆகட்டும், எல்லாமே இந்த சோர்ஸ் புக்கில் தான் எடுக்கிறாங்க. ஸோ ஸ்கூல் புக் இல்லாமல் எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ணலாம்னா இதையும் பார்த்துட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கலாம். ப்ளஸ் இதுக்கெல்லாம் வந்து பழைய புக் இருக்குது, ஓல்டு புக் இருக்குது. ஓகேங்களா, ஓல்டு புக்கில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் கவர் ஆகுது. ஸோ ஓல்டு புக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா PDF உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி நான் அனுப்பிடுறேன். ஸோ அதையும் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி யூனிட் 9, அதாவது தமிழ்நாடு வளர்ச்சி நிறுவனம் பழைய சிலபஸின் படி, அதில் வந்து என்னென்னா தமிழ்நாட்டின் பொருளாதார புகழ், தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சி, சமூக நலத்திட்டங்களின் பங்கெடுப்பு, இதெல்லாமே வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் ஓரளவு கவர் ஆகிடும்.
எக்ஸ்ட்ரா நம்ம யூனிட் 9நாலே கவர்மெண்ட் ஸ்கீம்ஸும் கவர்மெண்ட் மெட்டீரியல் பார்த்தாலே நமக்கு என்ன ஆகிடும். ஸோ அதுவும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம மொத்தம் 3வது டெஸ்ட் பார்த்தோம். இந்த 4 டெஸ்ட்டில் நமக்கு என்ன கவர் ஆகிடும் அப்படின்னு பார்த்தோம்னா யூனிட் 6ம் யூனிட் 9ம் நான் 4 டெஸ்ட்டில் கவர் பண்ணுறேன். ஒவ்வொரு டெஸ்ட்டும் 3 நாள் கேப் இருக்குது. ஸோ 3ஆம் நாள் தான் டெஸ்ட்டு. ஆக்சுவலாக 2 நாள் கேப் இருக்கும். 3ஆம் நாள் ஈவினிங் தான் கிட்டத்தட்ட 2.25 நாள் டெஸ்ட் இருக்கும். உங்களோட கேப் இருக்குது. ஒவ்வொரு டெஸ்ட்டும் ஈவினிங் 6 மணிக்கு டெலிகிராம் குரூப்பில் அனுப்பிவிடுவோம். அதுக்கான கொஸ்டின்ஸ் அனுப்பிட்டு நைட்டு முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போட பார்க்குறேன். எக்ஸ்பிளைன் வீடியோ முடியலைன்னா நான் வெறும் கீ ஆன்சர் மட்டும் அனுப்பி விட்றேன். கண்டிப்பாக டைம் பத்தாது. ஒன்று அட்லீஸ்ட் ஃபுல் டெஸ்ட்காச்சும் நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா 4 டெஸ்ட்டு முடிச்சுட்டு அடுத்து நம்ம வந்து அப்போ வந்து 5வது டெஸ்ட்டாக என்ன வைக்கிறோன்னா வெறும் தமிழ்நாட்டின் வரலாறு யூனிட் 6 மட்டும் ஒரு முழு தேர்வு முன்னாடி வச்சிடறோம். ஸோ அந்த தமிழ்நாட்டு வளர்ச்சி நிர்வாகத்தில் நலன்சார் அரசு திட்டங்கள் வருது இல்லையா. ஸோ இந்த இதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சமூக பொருளாதார பிரச்சனை சிவான்ற ஒரு ஆத்தரோட புக் இருக்கும். அது இல்லைனா அப்படி இல்லைனா உங்ககிட்ட பிரகதீஷ் பப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா கரண்ட் அஃபேர்ஸாகவே எடுத்துகிட்டு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அது எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா கரண்ட் அஃபேர்ஸை நோட்ஸாகவே எடுத்து கொடுக்க பார்க்குறேன். ஓகே. அதே மாதிரி 6 வந்து தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம். ஸோ இது அடுத்த தேர்வாக வச்சுக்கலாம். ஓகேங்களா. இதுக்கு வந்து ஒரு நாள் தான் கேப் இருக்கும். ஏன்னா வந்து ஆல்ரெடி அதை தான் படிச்சுட்டு வந்தோம். ஸோ ஒரு நாள் நடுவில் கேப் விட்டு 10ஆம் தேதி 11ஆம் தேதி 2 ஃபுல் டெஸ்ட் வச்சிடறோம் நம்ம. ஓகேங்களா. இந்த யூனிட் 6 கவர் ஆகிடும். அதேமாதிரி யூனிட் 5ல் இந்த தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் மட்டும் கவர் ஆகிடும். ஏன்னா வளர்ச்சி நிர்வாகம் 10 மார்க் தான் வரும். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா பாலிட்டியும். ஸோ பாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாலிட்டியும் எக்கனாமிக்ஸும். ஸோ பாலிட்டி ரொம்ப வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும். இந்திய பொருளாதாரத்தில் வந்து நம்ம ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் இதுதான் ஃபஸ்ட் டெஸ்ட்டாக போய்டும். ஏன்னா 5 ஆண்டு திட்டங்கள்லேயே முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் இடம் பெற்றுடும். ஸோ அடுத்தது வந்து பாலிட்டி இதே மாதிரி பாலிட்டினாலும் எக்கனாமிக்ஸ்னாலும் மொத்தம் இது ரெண்டும் சேர்த்து நம்ம 4 கொஸ்டின் வச்சுருக்கோம். ஸோ பாலிட்டி கட்டாயம் நம்ம எதை யூஸ் பண்ணலாம்னா ஸ்கூல் புக்ஸ், கவர்மெண்ட் மெட்டீரியல், ப்ரீவியஸ் கொஸ்டின் இதெல்லாம் பார்த்துருப்போம். எக்ஸ்ட்ரா லக்ஷ்மிகாந்த் புக்கும் தமிழ் இது இருக்குது. ஸோ அதை ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக அதில் வந்து கொஸ்டின்ஸ் தான் வந்துட்டுருக்கு. ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணலாம் இந்த வாட்டி சேர்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ அது மாதிரி வந்து இந்திய பொருளாதாரத்துக்கு கண்டிப்பாக 11th 12th புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம ஸ்கூல் புக்கே. ஸோ அதிலே நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலாம். எக்ஸ்ட்ரா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அந்த ஸ்கீம்ஸ்க்கும் இது மற்றதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னா வேறு ஏதாவது சோர்ஸ் புக் இருந்தால் அதையும் நம்ம பார்த்துக்கலாம். நான் அனுப்புகிறேன். ஓகேங்களா. ஸோ பிரகதீஷ் பப்ளிகேஷன் புக்கு ஓரளவுக்கு எக்கனாமிக்ஸுக்கு செட் ஆகும். அதே மாதிரி வந்து இதை 8 எக்ஸாமில் வந்து நமக்கு என்ன ஆச்சுன்னா 4 இதில் வந்து பாலிட்டி கவர் ஆகிடுது. பாலிட்டி கவர் ஆன பின்னாடி பாலிட்டி வந்து ஃபுல் டெஸ்ட்டு நம்ம போட்டுறோம். ஓகேங்களா. ஸோ பாலிட்டி ஃபுல் டெஸ்ட்டு போட்டுட்டு பாலிட்டி ஃபுல் டெஸ்ட் போட்டுறோம் அடுத்தது. ஓகேங்களா. பாலிட்டி ஃபுல் டெஸ்ட்டுக்கு அப்புறம் எக்கனாமிக்ஸ் ஃபுல் டெஸ்ட் போட்டுறோம். ஓகேங்களா. ஸோ பாலிட்டி மட்டும் ஃபுல் டெஸ்ட்டு தனியாக. ஸோ அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் மட்டும் தனியாக ஃபுல் டெஸ்ட் போட்டுறோம். ஸோ அதுக்கு அடுத்து நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா இந்தியா வரல. ஏன்னா இதில் முக்கியமான 3 இந்த 12 டெஸ்ட்டில் என்ன கவர் ஆகிடுதுன்னா முக்கியமான 3 சப்ஜெக்ட்டுகள் கவர் ஆகிடுது. 3 யூனிட் கவர் ஆகிடுது. ஸோ அது எல்லாத்தையும் தனி ஃபுல் டெஸ்ட்டும் கொடுத்துறோம். ஓவராலாக டெஸ்ட்டும் போட்டுறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து வந்து இந்திய வரலாறு பண்பாடு ப்ளஸ் INM இது ரெண்டும் சேர்த்து நமக்கு வந்து 10 கேள்விகள் இடம்பெற சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணியே நம்ம என்ன பண்ணுறோம்னா இதில் ஒரு 3 டெஸ்ட் முடிச்சிடுறோம். ஓகேங்களா. ஏன்னா 10 மார்க் தான் ரெண்டுமே சேர்ந்து 10 மார்க்கு. எக்ஸ்ட்ரா ஃபுல் டெஸ்ட் ஒன்று போடுறோம். இதோட சேர்த்து 4 கேள்விகள். அதே மாதிரி தான் அப்போ ஒவ்வொரு யூனிட்டும் நம்ம 5 டெஸ்ட் வைக்கிறோம். ஃபுல் டெஸ்ட்டோட 5 வைக்கிறோம். இங்கே வந்து என்ன அப்படின்னா இது மட்டும் 4 வருது. ஸோ அதே மாதிரி அடுத்தது பார்த்தோம்னா புவியியல். ஸோ இந்திய புவியியல் வந்து என்ன பார்த்தோம்னா நம்ம வந்து டைமே கிடையாது. ஸோ அதனால் வந்து என்னோட இதுபடி நான் 2 டெஸ்ட்டில் கவர் பண்ணுறேன். ஸோ முடியுமான கட்டாயம் முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நாட்கள் வந்து 6 நாட்கள் 8 நாட்கள் வரும். புவியியலோடு பார்க்கும்போது 9ஆம் தேதியிலிருந்து 18 9 நாட்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 10 நாட்கள் இது. இந்த 10 நாட்களில் கட்டாயம் வந்து புவியில் முடிக்க முடியுமானா முடியும். ஓகேங்களா. ஸோ வேறு வழியே இல்லை. ஸோ நம்ம ஏன்னா படிக்கிறதுக்கான நேரங்கள் குறைவு. நம்ம இதே என்னென்னா ரிவிஷனுக்கான நேரம் தான். ஆல்ரெடி குரூப் 4 படித்ததை இன்னும் கொஞ்சம் வேகமாக ரிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கடுத்து நான் வந்து என்ன மிஸ் பண்ணுறேன் அப்படின்னா சயின்ஸை மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அதுக்கான நேரம் இல்லை. யூனிட் 6 புவியியல் வந்து இது முடிச்சு ஒரு ஃபுல் டெஸ்ட்டாகவே சேர்த்து 300 கொஸ்டின் வச்சுட்டோம். யூனிட் 6 இப்போ ரிவிஷன் ஆல்ரெடி முடிஞ்சதை ஒரு ஃபுல் டெஸ்ட் நம்ம எழுதி பார்த்துட்டோம். இப்போ தனியாக எக்ஸ்ட்ரா என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபுல் டெஸ்ட்டாகவே வைக்கிறேன். ஸோ இது வந்து டெஸ்ட்டாக எழுதுகிற மாதிரி இருக்காது. கட்டாயம் இதனால் அந்த 500 கொஸ்டின் நீங்கள் என்ன கொஸ்டின் ஆன்சரை மட்டும் பார்த்துக்கிட்டாலே ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூனிட் 5 அதே மாதிரி தான் ஃபுல் டெஸ்ட் 500 கொஸ்டின் இருக்கும். ஸோ யூனிட் 4 பாலிட்டிக்கான ஒரு 500 கொஸ்டின் இருக்கும். யூனிட் 3 ஹிஸ்ட்ரி அண்ட் INMக்கு ஒரு ஹிஸ்ட்ரிக்கு 200ம் INMக்கு 200ம் வைக்கிறேன். நடப்பு நிகழ்வுகள் தனியாக 300 கொஸ்டின் வைக்கிறோம். நடுவில் முடிஞ்சப்பெல்லாம் நடப்பு வகுப்பு கிளாஸ் போட்டலாம். ஸோ கட்டாயம் பட்ஜெட்டை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி வந்து தமிழ்நாடு அந்த எக்கனாமிக்ஸ் ஆய்வறிக்கை ஒன்று விட்டாங்க. பொருளாதார ஆய்வறிக்கை இருக்குது. அதை பார்த்துடணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நடுவில் விட்டுருக்கா கவர்மெண்ட் பாலிசி அதெல்லாம் நம்ம அப்பப்போ பார்த்துடணும். ஸோ இதெல்லாமே பார்த்தாலே கவர்மெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் ஓரளவு கவர் ஆகிடும். DMKவோட ஸ்கீம்ஸை வந்து டீப்பாக பார்க்கணும். யூனிட் 9க்காக தொல்லியல் அகழ்வாராய்ச்சிகள் பார்க்கணும். இதெல்லாமே முடிஞ்ச அளவுக்கு குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ ஓகே இதுதான் டெஸ்ட் பேட்ச், இதுதான் ஷெடியூல். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க. தயவுசெய்து வந்து ஈடுபாடு இருக்கிறவங்க முழு ஆர்வத்தோடு மட்டுமே வந்து சேருங்க. ஓகேங்களா. ஸோ ஏழைப்புற மாணவர்களுக்கு தான் இது முக்கியத்துவம் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா.
மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இது பணத்துக்கான டெஸ்ட் பேட்சும் கிடையாது. நிறைய பேர் கேட்டதுக்காக மட்டும் தான் நான் இதை போடுறேன். ஷெட்யூல் ஓகேனா ஷெட்யூல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, டிஸ்கிரிப்ஷனில் ஷெட்யூல் நான் கொடுத்துருக்கேன், கீழே லிங்க்கில் இருக்குது. இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் பார்த்துட்டு அப்புறம் இந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு யூஸ் ஆகும்னா மட்டும் இந்த ப்ராசஸை யூஸ் பண்ணி சேருங்க. ஓகேங்களா. ஸோ வீழ்நாள் படாமை நன்றாற்றி நட்பொருவான் வாழ்நாள் வழி அடைக்கும் கடல் எல்லாருமே டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு எல்லா ப்ராசஸும் பண்ணிவிடுவோம். சரிங்களா. ஸோ டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்குது, இல்லை ஏதாவது மாற்றம் செய்யலாமான்றது மட்டும் பாருங்கள். முக்கியமாக இது வந்து பைலிங்குவல் இல்லை. ஓகேங்களா, பைலிங்குவல் இல்லை, தமிழ் மட்டும்தான். ஓகேவா, ஏன்னா என்னால் தமிழ் மட்டும்தான் போட முடிச்சு, பைலிங்குவல் என்னால் கொண்டு போக முடியாது, எனக்கு நேரம் இல்லை. ஆனால் நிறைய பேர் கேட்குறாங்க, அதுவும் கேட்குறாங்க. ஸோ பைலிங்குவலில் போட்டால் நிறைய பேர் டெஸ்ட் பேட்சில் ஆட் ஆவாங்க. பட் நேரம் இல்லாத காரணத்தால் நான் வெறும் தமிழில் மட்டும்தான் கொஷின்ஸ் இருக்கும். சரிங்களா. ஸோ அதை பார்த்துட்டு முழுசாக தெரிஞ்சுங்க. ஓகேவா. ஸோ நன்றி. பிடிஎஃப் வந்து குரூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகேங்களா, சேர்ந்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ பை நியோ.